ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையில் மறுபடியுமாக இந்த அட்வென்ட் முதலாம் ஞாயிறில் உங்களை சந்திப்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போமா தேவஜனமே. மா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீர் இருப்பதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம். தேவனே, நீரே இந்த நாளில் எங்களோடு நீர் பேசும். பரிசுத்த ஆவியோடு நாங்களும் உம்மை ஆராதித்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த உம்முடைய வார்த்தையால் மறுரூபப்படுத்த எங்களை ஆயத்தம் செய்தருளும். நன்றி செலுத்துகிறோம் தேவனே. துதிகன மகிமை உங்களுக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எழுந்து நிற்போமா? shall we stand? துவக்க பாமாலே இம்மானுவேலே வாரும் வாருமே, இந்த பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை நாம் தொடங்குவோம்.
ஹல்லேலூயா. பிரேஸ் தி லார்ட். இந்த ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலும் உங்கள் அனைவரும் இந்த ஆராதனையில் சந்திப்பதற்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபம் செய்வோமா? மகா இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தேவனே, உம்முடைய கிருபை புதிதாக இருப்பதற்காக நன்றி. இந்த நாளை நீர் தந்ததற்காக நன்றி. ஒரு புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆவிலும் உண்மையிலும் மறைத்து எங்களை நீர் வழி நடத்தும். இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே எங்களுடைய செவிகளும் உள்ளங்களும் நீர் பாதுகாத்து எங்களோடு நீர் பேசி தேவனே எங்கள் மத்தியில் ஆண்டவரே பெரிய அற்புதத்தையும் அதிசயம் நீ செய்யும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். துதிகணமாகவே உமக்கே நாங்கள் செலுத்திய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. நம்ம எழுந்து நிற்போமா? நம்ம எழுந்து நின்று ஆரம்ப பாடலை நாம் பாடுவோமாக. நின்றவனமாக இந்த வேளையில் காலை ஆராதனை ஜெபத்துக்கு நாம் செல்வோமாக. பிரியமானவர்களே, நாம் பிதாவின் பிரசன்னத்தில் தேவ குடும்பமாக இணைந்து வந்திருக்கிறோம். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தவும், அவரது பரிசுத்த வார்த்தையை கேட்டு பெற்றுக்கொள்ளவும், உலகத்தின் தேவைகளை அவர் முன் கொண்டு வரவும், நமது பாவங்களுக்காக அவரது மன்னிப்பை கேட்கவும், அவரது கிருபையை நாடவும், அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மையே அவரது பணிக்காக ஒப்பு கொடுக்கவும் வந்திருக்கிறோம். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த வேளையில் நாம் அமரலாம், முழங்கால் படியிடலாம். சற்று நேரம் தேவனுக்கு முன்பாக நாம் செய்த குற்றம் குறைகளும் பாவங்களையும் அறிக்கையிட்டு அவர் மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ள நம் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. Thank you, Jesus. Hallelujah. Worship you, Lord. இந்த வேளையில் தேவனிடத்தில் நம் பாவ அறிக்கையை நாம் ஒன்றாக சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் நினைவினாலும் வார்த்தையினாலும் செயலினாலும் தீமையானவைகளை செய்ததினாலும் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் செய்த எங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் மெய்யாய மனம் ஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுடைய கடந்த கால பாவத்தை மன்னித்து உடைய நாம மகிமைக்காக நாங்கள் புது வாழ்வுடனுமே சேவிக்க கிருபை செய்தருளும். ஆமென். தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோமாக. தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிலும் உங்களுக்காக இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து அவைகளில் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் அவர் சேர்ப்பாராக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போமா? சுருக்க ஜெபம். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுருக்க ஜெபம் வருகையின் காலம் முதல் ஞாயிறு அட்வென்ட் 1. அனைவரும் சேர்ந்து இந்த சுருக்க ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எல்லாம் வல்ல தேவனே, இருப்போரையும் இருந்தோரையும் தீர்ப்பு செய்ய உமது திரு மைந்தனான இயேசு கிறிஸ்து மேன்மையுள்ளவராக மீண்டும் வரும் இறுதி நாளில் நாங்கள் உயிர் தெளிந்து அழியா வாழ்வை பெறும்படி அருள் புரியும். மிகுந்த தாழ்மையோடு அவர் எங்களை சந்திக்க வந்த அழிவுக்குரிய இவ்வுலக வாழ்க்கையில் நாங்கள் இருளின் செயல்களை அகற்றி ஒளியின் ஆயுதங்களை அணிய அருள் புரியும். தந்தையே, உம்மோடும் தூய ஆவியோடும் இடையராது வீற்றிருந்து முடிவின்றி அரசாளும் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். ஆமென். Hallelujah. Praise the Lord. நம்ம எழுந்து நிற்போமா தேவ ஜனமே? ஓரியா ஹந்தர பரியாந்தரே சிதல பரஷகோ பபியாந்தர மாசே ஓலியாந்தரிய கரலையான்சி சிபரியாஷ பரபரியாந்தரேசே. நம்ம கரங்களை உயர்த்துவோமா?
இடத்துல தேவனே எங்களை நிரப்பும் ஆண்டவரே. we are waiting Lord. ஆண்டவரே 2000 வருடங்களுக்கு முன்பாக பெத்லஹேம் என்ற ஊரில் பிறந்தவர் நீர் ஆண்டவரே. நாசரேத் இந்த ஊர்ல வளர்ந்தவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனத்தில் இருந்து ஆண்டவரே நீர் இறங்கி தாழ்மை ரூபத்தை எடுத்து எங்களுக்காக வந்தவர் நீர் ஆண்டவரே. எங்களுக்காக அந்த சிலுவை மரணத்தை ஆண்டவரை நீ அனுபவித்து எங்கள் பாவத்தை சுமந்து மரித்தீரே. 3வது நாள் உயிர் தெழுந்து ஆண்டவரே நீர் உம்முடைய சிங்காசனத்துக்கு திரும்பினீர். மறுபடியும் நீர் வரப்போகிறீர் ஆண்டவரே. You gonna come again Jesus. You are gonna come again Jesus. Oh Ramadia barashoboro ikhamma madihandaram. You gonna come again Jesus. நீர் வர காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாங்களும் எழும்பி ஆண்டவரே நீர் இருக்கிற இடத்துக்கு செல்ல ஆண்டவரே எங்களை நீர் ஆயத்தம் செய்தருளும் ஆண்டவரே. Help us Lord to be where you are, to be prepared to see the King of Kings and the Lord of Lords. Hallelujah, hallelujah. இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சங்கீதம் 11:4 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்திருக்கிறது. ஹalleluya. எழுந்து பெத்தல் செல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம். துதி பலிபீடம் கட்டுவோம். எழுந்து பெத்தல் செல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம். துதி பலிபீடம் கட்டுவோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளிலே பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. போகும் இடம் எல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. போகும் இடம் எல்லாம் கூட இருந்து காத்து கொள்வேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. வாழ்நாள் முழுவதும் மேய்ப்பனாயிருந்து நடத்தி வந்தீரையா. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எழுந்து பெத்தல் செல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம். துதி பலிபீடம் கட்டுவோம். எழுந்து பெத்தல் செல்லுவோம், அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பல செய்த
நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடுவோம், துதி பலிபீடம் கட்டுவோம். உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. வெறு கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறு கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. வெறு கையா கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறு கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீரே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டியோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே எல்லோகே உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். வல்லமையுடையவரே வல்லமையுடையவரே வல்லமையுடையவரே, கரங்களை உயர்த்தி வல்லமையுடையவரே. இயேசு அவர் பெயரே, இயேசு அவர் பெயரே, இயேசு அவர் பெயரே, இயேசு அவர் பெயரே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே உம்மை துதிப்பேன். Praise you, Jesus. We praise you, Jesus. Andareya bara santo kabareya. We worship you, Lord of Lords and the King of Kings. Such a wonderful God you are, Lord. எவ்வளவு பெரிய மகிமை உள்ளவர் நீராக இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய மகிமை உள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. வேண்டியோரெல்லாம் விடை பெற்ற போதும் ஆண்டவரே, வேண்டியதெல்லாத்தையும் எங்களுக்கு தந்தவர் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே,
யார் கைவிட்டாலும் நீ கைவிடாத தேவன். யார் கைவிட்டாலும் நீ கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஆம் தேவனே, பிள்ளைகளை ஆண்டவரே கரிசனையாக வழி நடத்துபவர் ஆண்டவரே. உள்ள பிள்ளைகளை ஆண்டவரே உள்ள அன்பால தேற்றுபவர் ஆண்டவரே. நீர் உம்மை போல யார் உண்டு ஆண்டவரே? Who is there like you, Lord? There's none like you. You're so beautiful, Lord. You're so beautiful. Such a beautiful God. You're beautiful beyond any description. உம்மை விவரிக்க முடியும் ஆண்டவரே. எப்படி ஆண்டவரே உம்மை விவரிக்கிறது? எப்படி தேவனே? 1000-10,000 நாவுகள் போதாது ஆண்டவரே. 1000-10,000 நாவுகள் போதாது ஆண்டவரே. உம்முடைய மகிமையை பாடுவதற்கு ஆண்டவரே. Lord, we want to worship your holy name. We want to worship your beauty, Lord. Just be filled with the Holy Spirit. நீங்க இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டு இருக்கிறார். தேவச்சனமே, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியில் அசைவாடிக்கொண்டு இருக்கிறார். Be sensitive to the Spirit because the Lord's Spirit wants to be with you. உங்களுடைய இருதயத்தில் கதவில் நான் தட்டுறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Will you let me in? I want to fellowship with you, my brother, my sister, my child. Hallelujah. You're such a beautiful God, O Lord. You're such a beautiful God. இன்று வனமாக தேவனே ஆர்ப்பரித்து பாடுவோம் தேவச்சனமே. நேசருந்தன் அழகை விவரிக்கலாகுமோ? உண்மை வார்த்தையம் புகழ இகழாது. என் நினைவிற்கு ஆச்சரியமே, நான் இதுவரை பார்த்ததில்லை. உந்தன் ஞானம் யார் அறிவாரோ? அன்பினாலும் எவர் அறிவார்? நேசருந்தனின் அழகை விவரிக்கலாகுமோ? மாட்சிமை வேந்தன் நீரே. Beautiful Lord, you are beautiful Lord. Oh, the Andaria Sakababa, the Andarash, oh, the Andaria Sia, Shambaba Andaria. Oh, how sweet is your presence, Holy Spirit. நேசருந்தனின் அழகை விவரிக்கலாகுமோ? உம்மை வார்த்தையால் புகழ இயலாது. என் நினைவிற்கு ஆச்சரியமே, நான் இதுவரை பார்த்ததில்லை. உந்தன் ஞானம் யார் அறிவாரோ? அன்பினால் எவர் அறிவார்? நேசருந்தனின் அழகை விவரிக்கலாகுமோ?
beautiful, Jesus. You're beautiful, O Lord. We worship you. We worship you, Lord. You are beautiful beyond description, too marvelous for words, too wonderful for comprehension, like nothing ever seen or heard. Who can grasp your infinite wisdom? Who can fathom the depths of your love? You are beautiful beyond description, majesty enthroned above. And I stand all of you, and I stand in awe of you, holy God, to whom all praise is due. I stand in awe of you, and I stand in awe of you, and I stand in awe of you, holy God, to whom all praise is due. I stand in awe of you. தாழ்மையாய் உன் முன்பு நிற்கிறேன், பயபக்தியோடு நிற்கிறேன். தூய தேவனே, துதி உமக்கே, நீரே என்று பாத்திரர். தாழ்மையால் உன் முன்பு நிற்கிறேன், பயபக்தியோடு நிற்கிறேன். தூய தேவனே, துதி உமக்கே, நீரே என்று பாத்திரர். நீரே என்று பாத்திரர். நீரே என்று பாத்திரர். நீரே என்று பாத்திரர். Andaria sando baba, ishiadalo baba, andaria siko bani handara, ishadalo bani andaria karaba baba, ishadalo, yandi sandarama. Worship you, Lord. We worship you, Jesus. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை புகழ்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ தேவாதி தேவன், நீரே ராஜாதி ராஜன், ஆல்பாவும் ஒமேகாவும் ஆண்டவர், ஆதியும் ஆந்தமுமான தேவன் நீர் ஆண்டவரே. Lord, you are such a wonderful, such a beautiful God. Lord, obianda sikobandia marashobola baba dise. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே கருசனையாக வழி நடத்துபவர் ஆண்டவரே. இஸ்ரவேலரை ஆண்டவரை வழி நடத்தின தேவன் நீர். இன்று எங்களையும் நீர் வழி நடத்த வல்லவர் ஆண்டவரே. எங்கள் மேலையும் உம்முடைய கருசனை அன்பு செலுத்தி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வழி நடத்துபவராக இருக்கிறீர்களோ. ஓஷமோ மமதியந்தர பாசிக ரபபனா. We worship you, Lord. தாழ்மையா உன் முன்பு நிற்கிறேன், பயபக்தியோடு நிற்கிறேன். தூய தேவனே, துதி உமக்கே, நீரே என்றும் பாத்திரர் ஆண்டவரே, நீர் பாத்திரர் ஆண்டவரே.
ஆம் ஆண்டவரே, இந்த அட்வென்ட் தொடக்கையில் ஆண்டவரே, நீர் ராஜா என்று உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ ராஜா ஆண்டவரே. You are the king. You are the king. You are our king, oh Lord. Lord, we worship you, Lord. Yes, we worship him. His Holy Spirit is with us. His Holy Spirit exalts us, edifies our soul, and refreshes our spirit. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே. எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. தேவனே, இந்த முற்றிலுமாக இந்த ஆராதனை உடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. எங்களுக்கு நீ சொல்ல வந்த செய்தியை எங்களுக்கு சொல்லும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் தேவனே. ஆம் ஆண்டவரே, ஆராதனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதித்து அடியேனை மறைத்துக் கொள்ளும். நன்றி தேவனே. துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். இரு கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Please be seated. இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் லூக்கா 1 அதிகாரம் வசனம் 26 முதல் 38 வரை. Today's gospel reading is taken from Luke chapter 1 verses 26 till 38. வசனம் 26. 6ஆம் மாதத்திலே காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பெலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ உனக்கு இனத்தாளாயிருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். இதுவே தேவனுடைய வசனம். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம், தேவனுக்கே ஸ்தோத்திரம். Hallelujah. So nice to be before all of you this morning on Sunday service. இந்த கால வேளையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரை துதித்தோம், அவரை போற்றினோம், பாடினோம். இப்பொழுது அவருடைய தெய்வீக வார்த்தைக்கு நம் அனைவரும் வந்திருக்கிறோம். வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்த தேவனே, இந்த அருமையான இந்த நாளில் உடைய இனிமையான வார்த்தை எங்கள் மத்தியில் வருகின்ற இந்த வேளையிலும்
எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய உள்ளங்களையும் நீர் பார்த்து பாதுகாத்து எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இன்று ஒரு விசேஷித்த ஒரு நாளாக இருக்கிறது. ஏனென்றால் இன்று அட்வென்ட் காலத்தின் தொடக்கமாக இருக்கிறது. ஆமென். அட்வென்ட் காலம் என்றால் போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், அட்வென்ட் காலம் நம்ம லிட்டர்ஜிக்கல் கேலண்டரில் இதுதான் முதல் நாள். அட்வென்ட் ஆரம்பம் தான் முதல். கிரைஸ்ட் த கிங் போன வாரம் நாம் கொண்டாடினோம். கிரைஸ்ட் த கிங் சண்டே அது கடைசி நாளாக இருக்குது லிட்டர்ஜிக்கல் கேலண்டர். இப்போ அட்வென்ட் 1 என்று அழைக்கப்படுகிற இந்த ஞாயிறு நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை, அந்த வருகையை ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டமாக இது காணப்படுகிறது. இந்த காலகட்டம் ஏன் இவ்வளோ விசேஷித்தமான இருக்கிறது? ஏனென்றால் கிறிஸ்மஸ் வரப்போகிறது. ஆமென். போன வருடம் எனக்கு ஞாபகம் இருக்குது, கிறிஸ்மஸ் டைமில் நம்மளுடைய சபை ஒவ்வொரு வீடாக போய் நம்ம கேரலிங் செஞ்சோம். எவ்வளோ அருமையாக நம்ம ஒவ்வொரு வட்டாரமாக போய் அங்கே நாடகங்கள், கிறிஸ்மஸ் ட்ரீ என்ற நாடகங்கள் வைத்தோம். கேரல் சர்வீஸ், பிறகு கிறிஸ்மஸ் டே சர்வீஸ் அருமையாக இருந்தது. இந்த வருடம் எவ்வளோ காரியங்கள் நிகழ்ந்தனால உங்களுக்கு தெரியும், இந்த வருடம் ஒரு கஷ்டமான ஒரு வருடம். இந்த கோவிட்-19 நடந்த எத்தனையோ காரியங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலுமே எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஆமென். இப்பொழுது கிறிஸ்மஸ் வருகிறது. கிறிஸ்மஸ் வருகிற இந்த காலகட்டத்தில் நல்ல எதிர்பார்ப்புகள் அநேகம் உண்டு. என்ன எதிர்பார்ப்புகள் உண்டு? முதலாவது போனஸ் கிடைக்கும். ஆஹா, கஷ்டமான நாட்கள், ஆனாலுமே இந்த வருஷ கடைசியில் போனஸ் இருக்குது என்று நம்ம ஆவலோடு காத்து கொண்டு இருப்போம். மாணவர்கள் அவங்கள ரிசல்ட்ஸ்க்காக காத்து கொண்டு இருப்பார்கள். என்னுடைய மகன் பிஎஸ்எல்இ முடித்து 2-3 நாட்களுக்கு முன்பாக தான் அவரோட ரிசல்ட்ஸ் வந்தது. அடுத்த வருஷம் அவர் செகண்டரி 1க்கு போக போகிறாரு. ஹல்லேலூயா, பிரேஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதே வேளையில் சம்பள உயர்வு, ப்ரொமோஷனுக்காகலாம் அநேகர் எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். ஆனாலுமே இந்த மாதிரியான காலகட்டத்தில் இவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கிற இந்த வேலையிலும் சில சமயத்தில் கஷ்டமான சூழ்நிலைகள் வரலாம். வேலை ரிட்ரென்ச் ஆகிற ஒரு சூழ்நிலை வரலாம். அநேகர் இந்த காலகட்டத்தில் அநேக கம்பெனிஸ் இழுத்து மூடுற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. நிறைய வேலையாட்கள் அவங்களுடைய வேலையிலேருந்து அவங்க நீக்கப்பட்டு ரிட்ரென்ச் ஆகிருக்கிறாங்க. அதே வேளையில் இப்போ உங்களுடைய தேர்வு ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க. ஏன்னா உங்கள் தேர்வு ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். It will be a very big disappointment if it's not up to what you wanted. அதே வேளையில் திடீரென்று இந்த காலகட்டத்தில் கிறிஸ்மஸ் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வேளையில் திடீரென்று உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் பலவீனமாக ஆயிடுனா, சுகவீனமாக உங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா, என் டாக்டர் சொல்கிறாரு, ஓ உங்களுக்கு இன்னும் டெஸ்ட் பண்ணோம், பார்க்குறதுக்கு மேபி கேன்சர் மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு சூழ்நிலை நம்ம இடத்துல வந்துச்சுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் உண்மையான காரியங்கள். முக்கியமாக இந்த வருஷத்தில் இதை நம்ம அநேகர் பார்த்துருக்கோம். இந்த வருஷத்தில் எவ்வளோ சூழ்நிலைகள் உண்டாயிற்று. எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில், ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வேலையில் ஒரு ஆச்சரியமான இல்லை ஒரு சங்கடமான எதிர்பார்க்காத செய்தி நம்ம இடத்துல வரும் பொழுது நம்ம எப்படி இருப்போம்? How do we react to it? What would we do? இந்த சகோதரி சற்று முன்பு படித்த அந்த சுவிசேஷ பாடத்தில் இதுவும் ஒரு ஸ்திரீயை குறித்து நான் பார்க்க போகிறோம். இந்த செய்தியின் தலைப்பு இன்று நான் வைத்திருக்கிறேன், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. Nothing is impossible with God. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். Nothing is impossible with God. இந்த சூழ்நிலையில் என்ன நடந்தது என்று உங்களுடைய வேதாகமத்தை என்னோட கூட சேர்ந்து லூக்கா 1வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்கிறீர்களா? லூக்கா 1வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் இங்கே 6ஆம் மாதத்திலே கேப்ரியல் என்ற ஒரு தேவ தூதன் அவர் நாசரேத் இந்த ஊருக்கு அவர் அனுப்பப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காப்ரியல் தேவ தூதன் அவர் நாசரேத் இந்த ஊரில் அவர் அனுப்பப்பட்டார். நாசரேத் இந்த ஊர்
என்று நாம் பார்த்தால் என்ன நடக்கிறது? அந்த ஊர் எப்படிப்பட்டது? யோவான் 1வது அதிகாரம் வசனங்கள் 45 46 உங்களோட வேதாகமத்தை திருப்பிங்க. யோவான் 1வது அதிகாரம் 45 46 இந்த பிலிப்பும் நத்தானியலும் இந்த இரு சீஷர்களும் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிற ஒரு டயலாக் நம்ம பார்ப்போமா? படிப்பதை கேட்போம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரத்துருமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். பாருங்க, நாசரத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்று அவன் சொல்கிறதை நம்ம கேட்கிறோம். நாசரத் என்ற இந்த பட்டணம் அது முக்கியமற்ற ஒரு பட்டணமாக காணப்பட்டது. ஏனென்றால் அந்த பட்டணம் அது இட்ஸ் கால்ட் a city of pagans. அப்படின்னா அது அந்நியர்களுடைய பட்டணம் என்று அது கருதப்படுகிறது. ஏன்னா கலேலியா இல்லை, அந்த கலேலியா ஊரில் இருக்கிற அந்த அந்த அங்கே பட்டணங்கள் முழுவதும் அந்நியர்கள் அநேகர் இருப்பார்கள். யூதர்களும் இருந்தார்கள், ஆனாலுமே அந்நியர்கள் அநேகர் அங்கே வசித்து கொண்டு இருந்தார்கள் என்று இங்கே தெரிய வருகிறது. அந்த மாதிரி ஒரு பட்டணத்திலிருந்து எதுவுமே நிறைய அந்நியர்கள் இருக்கிறாங்க. யூதர்களுக்கு அந்நியர்களுக்கும் ஒத்து வராது. ஆனாலுமே இங்க அந்த மாதிரி ஒரு பட்டணம் அது முக்கியமற்ற ஒரு பட்டணம் என்று பார்க்கிறோம். See, for many reasons it has been suggested ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நாசரேத் ஊரிலிருந்து அவர் பிறந்து வந்தார் என்று நாம் ஒரு சில காரியங்களை பார்க்கலாமா? முதலாவது, its Gentile character pointed to God's purpose of saving the Gentiles. ஆண்டவர் அந்நியர்களை அவருக்குள் மீட்டு கொள்வதற்கு என்று ஆண்டவர் அந்த தேசத்துல அந்த பட்டணத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் அந்த இடத்துல வளருவதற்கு ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இரண்டாவது, its insignificance suggested that no place where man can live is beyond God's love and care. அது முக்கியமற்ற ஒரு இடமாக இருந்தாலும் எந்த ஒரு இடமும் ஆண்டவருடைய அன்பும் பராமரிப்பும் செல்ல முடியாத ஒரு இடம் கிடையாதுங்க. ஆமென். ஆண்டவருடைய அன்பும் பராமரிப்பும் எந்த இடத்திலும் எந்த மனிதனையும் எந்த சூழ்நிலையிலும் அது தொடரலாம். மூன்றாவது, it enabled the fulfillment of the prophecy that Jesus should be called a Nazarene. மத்தேயு 2:23 இங்க நாசரேத்து என்னும் ஊரிலே வாசம் பண்ணினான் என்று இங்க எழுதப்பட்டிருக்கிறது. இங்க மத்தேயு 2:23 நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நசரேயன் என்று பெயர் எடுப்பார் என்று தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிறார்கள். அது நிறைவேறத்தக்க அவர் நாசரேத் என்ற ஊரிலிருந்து அவர் வந்தவராக அவர் இருக்கிறார். ஆமென். இதுக்கு முதலாவது குறிப்பை நாம் பார்ப்போமா? இந்த சர்மனுக்கு முதலாவது குறிப்பு, nobody சொல்லுங்க, nobody சொல்லுங்க. Nobody is insignificant in God's eyes. யாருமே அவர்கள் முக்கியமற்றவர்கள் இல்லை ஆண்டவருடைய கண் பார்வையில். We all have a divine purpose and God will fulfill his promises in our life if we have faith in him. அவரை நாம் விசுவாசித்து நாம் அவரை தொடர்ந்து நாம் வந்தோம் என்றால் அவர் நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற அநாதி திட்டம் அது நிறைவேறும். ஆமென், ஆமென். ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு அநாதி திட்டம் வைத்திருக்கிறார். அது நிறைவேறத்தக்க நாம் கீழ்ப்படிந்து விசுவாசிப்போமா? இங்க அதே லூக்கா 1வது அதிகாரத்துல 27வது வசனம் நாம் வாசிப்பதை கேட்போமா? தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். இது தாவீதின் வம்சத்தான் ஆகிய யோசேப்புக்கு. இங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறப்பு எப்பொழுதுமே
இங்க பழைய ஏற்பாடு நிமித்தம் நீங்க பார்த்தீர்களானா தீர்க்கதரிசிகள் உரைத்த எல்லா காரியங்களும் நிறைவேறத்தக்க, that the scriptures be fulfilled in Jesus' birth. நிறைவேறத்தக்க இங்க தாவீதின் வம்சத்தானாகிய என்றே சொல்லப்படுகிறது. லூக்கா 3வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 23வது வசனத்திலிருந்து எடுத்தீர்களானா எப்படி ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த வம்சம் வந்தது என்று நம்ம பார்க்கலாம். அந்த வம்சத்துல தாவீதின் ராஜாவின் வம்சத்தில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலுமே எதுக்கு மரியாள்? எத்தனையோ ஸ்திரீகள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஏன் மரியாள் இடத்துல ஏன் ஆண்டவர் வந்தார்? ஏன் ஆண்டவர் தேவ தூதனை அனுப்பினார் என்று இங்க வசனங்கள் 28, 29 நாம் பார்ப்போமா? அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். இங்க அந்த நசரத் ஊர்ல முக்கியமற்ற எதுக்குமே உதவாத ஒரு ஊருன்னு சில பேர் நிறைய யூதர்கள் வந்து கருதுனாங்க. அந்த மாதிரி ஊர்ல ஒரு அருமையான ஒரு ஸ்திரீ மரியாள் என்று அவர் பேர் இருக்குது. அவளுக்கு இங்க காபிரியேல் தேவதூதன் வந்து சொல்கிறான், இங்க கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்தது எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். She was wondering, I have never seen an angel before. No, maybe I have seen. எனக்கு தெரியல. ஏவோ தூதர்களை அந்த மகிமையில நான் பார்த்ததில்லை. ஆனா இங்க தேவ தூதன் அந்த மகிமையில மரியாளுக்கு முன்பாக நிற்கிறத நான் பார்க்கிறோம். ஒரு தேவ தூதன் மகிமையில வந்தா அது சும்மா விஷயம் இல்லைங்க. இட்ஸ் நாட் a small matter. லேசப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஏனென்றால் தானியேல் 8வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாடு தானியேல் 8வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 18வது வசனத்துல இங்க தானியேல் வந்து காபிரியேல் தேவதூதன், அதே தேவதூதன் அவன் சந்திக்கிறான். சந்திக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? அன்றியும் காபிரியேலே தேவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணென்று உலாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்கிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன். அப்பொழுது அவன் நான் நின்ற இடத்துக்கு வந்தான். அவன் வருகையில் நான் திடுக்கிட்டு முகங்குப்புற விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, மனுபுத்திரனை கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். அவன் என்னோடே பேசுகையில் நான் தரையில் முகம் குப்புற கிடந்தேன், அயர்ந்த நித்திரை கொண்டேன். அவனோ என்னை தொட்டு நான் கால் ஒன்றின் நிற்கும்படி செய்து. இங்க நம்ம பார்க்கிறோம், தேவ தூதன் காபிரியேல் வரும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசி அவன் என்ன நடந்தது, அவன் திடுக்கிட்டு முகக்குப்புறை விழுந்தான் என்று பார்க்கிறோம். He fell face forward. Daniel was terrified. தேவ தூதனை பார்த்து அவன் முகக்குப்புற விழுந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு பெரிய ஒரு காட்சி அங்க பார்க்கிறோம். ஒரு தேவ தூதன் அவருடைய மகிமையில வரும் பொழுது it is not a simple matter. It is a matter that when we see it, we will not be able to be composed. We will be terrified. அந்த மாதிரி இருந்த ஒரு தேவ தூதன் இங்க மரியாளுக்கு முன்பாக வந்து நிற்கிறதே நாம் பார்க்கிறோம். எந்த மாதிரியான ஒரு செய்தி? ஏனென்றால் இவர்களெல்லாம் இஸ்ரவேலர்கள், யூதர்கள், பழைய ஏற்பாடில் உள்ள மோசேயின் கற்பனைகள் எல்லாவற்றும் அறிந்தவர்கள், தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அறிந்தவர்கள். இங்க காபிரியேல் தேவ தூதனை குறித்தும் இவர்கள் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு தேவ தூதன் அவர்களுக்கு முன்பாக நிற்கும் பொழுது எப்படி இருக்கும்? மரியாளுக்கு எப்படி இருக்கும்? இவன் எதற்காக வந்திருக்கிறாரு? என்ன செய்தி கொண்டு வர போகிறாரு? மனக்கலக்கத்தோடு அந்த ஸ்திரீ காணப்பட்டால் how could she have reacted? Could she be fainting? குதிச்சாலா, மயக்கம் போட்டு கீழே விழுந்தாளா? இங்க எழுதப்படல. நீங்க ஒரு தேவ தூதன் உங்களுக்கு முன்பாக வந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க முக குப்புற உழுவீங்களா? இல்ல நீங்க முன்பாக இருந்து ஹலோ ஹாய் கேப்ரியல் how are you என்று give me a fist bump சொல்லுவீங்களா? அதான் கஷ்டம், நானே சொல்ல மாட்டேன், நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவேன்னு. you know, see, according to God's law,
something happens over here. Gabriel tells her, அவர் சொல்கிறாரு ஒரு காரியத்தை அவர்களுக்கு முன்பாக சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாக போகிற என்று இங்க காபிரியல் தேவதூதன் அவரிடத்தில் வந்து சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னிடத்தில் பிறக்க போகிறார், அவருக்கு நீ கிறிஸ்து இயேசு என்று பெயரிடுவாய் என்று அவர் சொல்கிற காரியத்தை நீங்கள் தொடர்ந்து படித்தீர்களானால் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு செய்தியை இங்கே மரியாள் பெற்ற பிறகு அவள் எப்படி ஒரு கலக்கம் அடைந்திருப்பாள். ஏன்னா மோசேயின் கற்பனைகளை அவர் அறிந்தவளாக இருக்கிறார். உபாகம் 22வது அதிகாரத்தில் 23, 24 இப்படி எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு ஸ்திரீ அவள் ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டு பிறகு அவள் விசுவாசமாக இருந்து காணப்பட்டதுன்னா அவளுக்கு பிள்ளையாக ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு இருக்கிறாள் என்று காணப்பட்டதுன்னா அவளை கல்லறிந்து கொள்வார்கள் என்று பழைய ஏற்பாடு உபாகம் 22 எழுதப்பட்டிருக்கிறது. She is a virgin girl. What is going to happen? She is in a fix. என்ன செய்வது? ஷாக்கா இருக்கணும். எப்படி? How? யோசிக்க முடியாத ஒரு காரியம், யோசிக்க முடியாத ஒரு காரியமாக இது காணப்படுகிறது. இதுக்கு நான் இரண்டாவது குறிப்பை நான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சூழ்நிலைகள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இதை சமாளிக்க போகிறோம் என்று அறியாமல் ஒரு சூழ்நிலை நம்ம முன்பாக வரும் பொழுது, I want you to know, don't be afraid. When you get bad news, God is in control when the situation is not. பயப்படாமல் இருங்கள், திடல் கொள்ளாமல் இருங்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் கட்டுப்பாட்டுக்குள் அந்த சூழ்நிலை இருக்கிறது. ஆமென். உங்களுக்கு எதிர்த்து வருகிற சூழ்நிலைகள் அநேக சூழ்நிலைகளாக இருக்கலாம். என்ன செய்ய போகிறேன் என்று நீங்க பயம் கொண்டு நீங்க காணப்படலாம். ஆனாலுமே இரண்டாவது குறிப்பு, பயப்படாதிருங்கள். Don't be afraid. எது நடந்தாலும், எந்த கெட்ட செய்தி உங்களிடத்தில் வந்தாலும், don't be afraid. God is in control. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு சாட்சி நான் பகிர்ந்து கொள்கிறேன். 2014வது ஆண்டில் நான் சென்ட் பால்ஸ் திருச்சபையில் போதகராக இருக்கும் பொழுது, நான் போதகராக பணிபுரிந்த பொழுது, ஊழியம் செய்யும் பொழுது நான் வேத கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். வேத கல்லூரியில் படித்து நான் 5வது வருடத்துக்கு நான் செல்லும் பொழுது பிஷப் என்னை சென்ட் பால்ஸ் திருச்சபையிலிருந்து என்னோட படிப்பு முடிக்க வேண்டும் என்ற காரணத்தில் இந்த கடைசி வருஷம், அது ஒரு ஹெவியான வருஷம், அதுக்கு அவர் என்ன செய்தார்னா, என்னை சென்ட் பால்ஸ் திருச்சபையிலிருந்து என்னை கிறிஸ்து சேகர சபைக்கு ஒரு வருஷம் என்னை அங்கே அனுப்புனார். ஒரு இன்டர்னாக அனுப்புனார். எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. ஏன்னா நான் சென்ட் பால்ஸ் திருச்சபையில் வளர்ந்த பையனாக இருந்தேன். அந்த திருச்சபையிலே நான் வளர்ந்து, அந்த திருச்சபையில் ஒரு போதகராக நான் ஆகி, அந்த திருச்சபை வளர்றதை என் கண்ணால் பார்த்து, அங்கே இருக்கிறவங்களோடு நான் அவ்வளோ இணைந்து நான் ஊழியம் செய்து, திடீரென்று நடந்த காரியம், திடீரென்று அந்த சபையிலிருந்து என்னை பேராயர் கிறிஸ்து சேகர சபைக்கு என்னை அனுப்ப அவர் சொல்லும் பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. ரொம்ப சங்கடமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதே வேளையில் எப்படி என்னோட மற்ற காரியங்கள், என்னோட செலவு காரியங்கள், நான் இப்போ ஊழியத்திலிருந்து நான் மறுபடியும் ஸ்டூடெண்ட் ஒரு இன்டர்னாக போகிறேன், எப்படி நான் செய்ய போகிறேன், எப்படி குடும்பம், மற்ற காரியங்கள், எவ்வளோ சூழ்நிலைகள், எவ்வளோ யோசனைகள் என் மைண்டில் போணுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தது. எனக்கு ஞாபகம் இருக்கு, கிறிஸ்து சேகர சபையில் முதல் நாள் நான் கால் எடுத்து வைத்து அங்கே அந்த 8 AM சர்வீஸ்க்கு நான் போகும் பொழுது எனக்கு ரொம்ப ரொம்ப சேடாக இருந்தேன். I was so down. What is going to happen, Lord? ஆண்டவரே, என்ன நடக்க போகிறது? ஆனாலுமே நான் திடன் கொண்டு பயப்படாமல் கர்த்தரை நோக்கி பார்த்தேன். அவர் என்னை வழிநடத்தின தேவனாக இருந்தார்.
கிறிஸ்து சேகர சபையில் இந்த ஒரு வருடம் அருமையானவர்கள் மத்தியில் நான் ஊழியம் செய்து அருமையான நண்பர்கள், அருமையான ஆட்களை நான் அந்த இடத்துல சந்தித்தேன். ஹல்லேலூயா. அருமையானவர்களாக இருந்தார்கள், அந்த இடத்துல ஆசீர்வதிச்சார்கள். அந்த சபையில் அந்த ஒரு வருட காலம் நான் இருந்து என் படிப்பை முடித்து இப்பொழுது நான் இருக்கிற பிரசன்ன தேவாலயத்துக்கு எங்களோட பேராயர் என்னை வர வைத்தார். 2015 இந்த நாள் முதல் இந்த பிரசன்ன தேவாலயத்தில் அருமையான இந்த சபையில் ஆண்டவர் என்னை வைத்து, ஆண்டவர் அருமையானவர்களை என் மத்தியில் ஊழியம் செய்ய வைத்து, இந்த சபையில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து, இந்த சபையில் நான் உதவி குரு பட்டமும் குரு பட்டத்தையும் நான் எடுத்து உங்களுக்கு முன்பாக நான் இப்பொழுது உங்களுடைய வேலைக்காரனாக, ஊழியக்காரனாக ஆண்டவர் என்னை வழி நடத்துகிறார். ஆமென். such a wonderful experience. ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரிடத்தில் விசுவாசித்து பயப்படாமலும் திகழாமலும் தேவன் அவரை கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றும் வைத்திருக்கிறார் என்று அவரை நம்பி வரும் பொழுது ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த திருச்சபையில் ஆண்டவர் எவ்வளவோ எனக்கு கற்றுக் கொடுத்து இன்னும் எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆனால் நம்ம கீழ்ப்படியணுங்க. உங்களுக்கும் எந்த ஒரு சூழ்நிலை இப்போ நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்தது ஆனால் நடக்கிறது வேற. என்ன நடக்க போகிறது அறியாமல் இருக்கிற பயம், அது பெரும் பயமாக இருக்கும். வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட்? உங்கள் வேலை சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்கள் உடல்நிலை சம்பந்தப்பட்டதாக, உங்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே பயப்படாமல் இருங்கள். எப்படி இங்கே காபிரியல் தேவதூதன் மரியாளின் இடத்தில் பயப்படாமல் இரு என்று அவன் சொன்ன வண்ணம் நீங்களும் பயப்படாமல் இருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 34வது வசனத்தை நாம் பார்ப்போமா? அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எண்ணப்படும். பாருங்க, எப்படி ஆகும்? இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே என்று இங்கே மரியாதை சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் வருவார் என்று அவர் சொல்கிறார். That's a beautiful scene. முடியாததும் தேவனால கூடும். ஆமென். It was an impossible thing, a virgin girl being pregnant. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் என் 3வது குறிப்பு, இறுதி குறிப்பு என்னவென்றால், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசிங்க. Nothing is impossible with God. Just believe it, my brother. Just believe it, my sister. இந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இங்கே அவள் ஒரு கன்னியஸ்ரீயாக காணப்பட்டார். She is a virgin. ஒரு கன்னி பொண்ணு. அவள் குழந்தை பிரெக்னன்டாக அவள் காணப்படுவது ரொம்ப கஷ்டம். எப்படி குழந்தையை சுமக்க முடியும்? திருமணம் ஆகலை. It was an impossible thing. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்று. இங்கே லூக்கா 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் இதற்கு முன்பாக ஒரு சில மாதத்திற்கு முன்பாக ஒரு காரியம் நடக்கிறது. என்னன்னா, ஜக்காரியா என்ற ஒரு ஆசாரியன், அவன் வயதாக இருக்கிறான், அவனுடைய மனைவி வயதாக இருக்கிறார், அவர் மறதியாக இருக்கிறார், அவருக்கு குழந்தை வரம் இல்லை. மூப்பர்களாக மாறின பிறகு கூட அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஆனாலுமே இங்கே லூக்கா 1வது அதிகாரம் 18வது வசனத்தில் இங்கே தேவ தூதன் இந்த ஜக்காரியா என்ற இந்த ஆசாரியனை சந்திக்கிறான். அந்த இடத்தில் நடக்கிற சம்பவத்தை பார்ப்போமா? அப்பொழுது சகாரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதனால் அறிவேன்? இங்கே நடக்கிறது, ஜக்காரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதனால் அறிவேன் என்று சொல்லும் பொழுது அது என்ன நடக்குதுன்னா, அங்க சொல்றாரு, நீ அப்பாவாக மாற போற, யூ கோனா பி a father. பாருங்க, he is an old man. அவன் ஆசாரியனாக இருக்கிறான். அவனுடைய மனைவி எலிசபெத், அவரும் ஒரு கிழவி.
அவருக்கு ரொம்ப வயசாச்சு, இதுக்கு மேலே இம்பாசிபிள், ஒரு ஒன்று இம்பாசிபிள் சுச்சுவேஷன் நடக்குது. ஆனால் இங்கே தேவதூதன் வந்து சொல்கிறாரு, தேவதூதன் சொல்கிறாரு, யூ கோனா பி அ ஃபாதர். எலிசபெத் ஒரு மகனை பெற போகிறாள் என்று. அதுக்கு தான் இங்கே 18வது வசனம் மறுபடியும் வாசிங்க ப்ளீஸ். அப்பொழுது சகாரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். என் மனைவியும் வயது சென்றவளாக இருக்கிறாளே என்று அவன் சொல்றான். இந்த கான்வர்சேஷன் நீங்க படிச்சீங்கன்னா இந்த 1வது அதிகாரத்துல சக்காரியா தேவன் தூதன் கிளம்பினதுக்கு பிறகு அவனால பேச முடியாம போயிடுது. லோக்கலா சொல்ல வந்த தேவ தூதன் சக்காரியோட வாயை அடிச்சிட்டான். பிள்ளை பிறந்து அந்த பிள்ளைக்கு பேரிடுகிற நாளில் தான் அவன் அந்த பேரை எழுதும் பொழுது, யோவான் என்று அந்த பேரை எழுதும் பொழுது தான் அவன் வாயை திறக்கிறான், பேசுகிறான். அது வரைக்கும் நீ வாயை மூடிக்கிட்டு பேச என்று இங்கே தேவ தூதன் வாயை அடிச்சிட்டான். சரி, இதுலேருந்து ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன். விசுவாசத்தின் வார்த்தைகளை சொல்கிறதுக்கு பதிலாக வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கிறது எவ்வளோ மீது. தேவ தூதன் தான் வந்து வாயை அடைக்கணும்னு கிடையாது. சில சமயம் நம்ம வாயால் கட்டுப்போம், அவிசுவாசத்தையே பேசிகிட்டு இருப்போம். சில பேர் வாயை திறந்தாலே அவிசுவாசமான வார்த்தை தான் பேசுவாங்க, விசுவாசமே இருக்காது. ஆனால் இங்கே சக்காரியாவும் அதான் பண்ணான். ஒரு தேவ தூதன் முன்பாக இருந்து அந்த வசனத்தை சொல்லும் பொழுது, அந்த காரியத்தை ஆண்டவர் காரியத்தை சொல்லும் பொழுது இவன் அந்த அவிசுவாசமான வார்த்தை சொல்ல, கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவியும் கிழவியாக இருக்கிறாள் என்று சொல்கிறாரு. ஆனாலுமே அப்ரஹாம் பத்தி இவன் மறந்துட்டானே. அப்ரஹாம் விசுவாசத்தின் பிதா என்று அழைக்கப்படுகிற அப்ரஹாம் பத்தி இங்க சக்கரையா மறந்துட்டானே. அப்ரஹாம் குறித்து பார்ப்போமா? அப்ரஹாம் குறித்து ஆதியாகமம் 17வது அதிகாரம் வசனம் 17 19 வாசிப்பது கேட்போமா? அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ? 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். இங்க பாருங்க, இங்க ஆண்டவருக்கு முன்பாக சாராளும் சரி அப்ரஹாமும் சரி அவங்க நம்ப முடியல, அவங்களுக்கும் நம்ப முடியல. எப்படி நான் இவ்வளோ வயதாயிட்டேன், இதுக்கு மேல எப்படி ஒரு பிள்ளை பிறக்கிறது என்று அவர்கள் உள்ளத்துக்குள் அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறது அங்க கேட்குது. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று 19வது வசனத்துல வாசிப்போம். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். உன் மனைவியாகிய சாராள், இஸ்மாயில் இல்ல, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனே பெறுவாள். அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஆண்டவர் அப்ரஹாமின் காலத்திலேயே முடியாததே ஆண்டவர் அவர் கொண்டு வந்தாரு, அவர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். உன்னுடைய வம்சத்தான் கூட என் உடன்படிக்கையை நான் ஸ்தாபிப்பேன் என்று சொல்கிறாரு. இஸ்மாயில் இல்ல, ஈசாக் என்று இவர் சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதை தெரிஞ்ச இங்க சக்காரியா ஒரு ஆசாரியனாக இருக்கிறான். இந்த தேவ தூதனை பார்த்து இப்படி கேட்கலாமா? அதனாலதான் தேவ தூதன் இப்படி சொன்னாரு, வாயை அடைச்சிக்கிட்டு கீப் குவாய்ட், மூடிட்டாரு வாயை. இசை கிறிஸ்தவர்கள் நம்ம இன்று இருக்கிறோம். சில சமயத்தில் நீங்கள் போதகரை பார்த்து பேசுவேன். நிறைய பேர் என்னை வந்து என்கிட்ட கேட்பாங்க, அவங்க சூழ்நிலைகளை சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், வாங்க ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் கண்டிப்பாக ஒரு வழியை திறப்பார், கண்டிப்பாக ஒரு கதவை திறப்பார் என்று சொல்லும் பொழுது அவங்க கேட்பாங்க. அதுக்கு பிறகு உண்மையிலே முடியுமா பாஸ்டர், ஆண்டவர் செய்வாரா, எனக்கு தெரியலையே ஏன்னா. ஆனால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சக்காரியா மாதிரி நம்ம அவிசுவாசின் வார்த்தையை பேச வேணாம். ஆமென். சக்காரியா மாதிரி அவிசுவாசம், ஏன்னா நம்ம வாயிலேருந்து வர நெகட்டிவ் வேர்ட்ஸ் will bring negative results. நம்ம நெகட்டிவாகவே போனோம்னா அது அவிசுவாசமாக மாறுது. பாசிட்டிவாக இருங்க, விசுவாசமாக இருங்க, ஆண்டவரால் கூடாதது எதுவுமே இல்லைன்னு அறிக்கையிடுங்க. ஆமென். உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்
அதை செய்ய அவர் வல்லவராக, அதை முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Nothing is impossible with God. When unexpected news terrify us, when we are not sure, when we are feeling scared, நமக்கு முன்பாக ஒரு மலை இருக்கிற போல இருந்தாலும், பயமாக இருந்தாலும், என்ன நடக்க போகிறது அறியாமல் இருந்தாலும், பயப்படாமல் இருங்கள், பயப்படாமல் இருங்கள். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும் தெரியுமா? இங்க மரியாள் 38வது வசனத்துல மறு உத்தரவு கொடுத்த மாதிரி நாங்களும் அந்த மறு உத்தரவை கொடுக்கணும். அவள் என்ன சொன்னா? 38வது வசனத்துல அவள் நான் உங்களுக்கு அடிமை என்று சொன்னான். I am your servant. நீங்க சொன்னபடியே நடக்கட்டும் என்று அவள் சொன்னாள். I am your servant. I am your servant. Let it happen to me according to your word. நீ சொன்னபடியே நடக்கட்டும் என்று அவள் கீழ்ப்படிந்தாள் என்று நாம் பார்க்கிறோம் தேவஜனமே. She was humble and she obeyed the Lord. She was humble and she obeyed the Lord. Brothers and sisters, God sees our hearts. God knows we are weak and God knows we are unable. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம இருதயத்தை அறிந்திருக்கிறாருங்க. அறியாததுன்னு இல்லை, நம்ம பலவீனத்தையும் அவர் அறிந்திருக்கிறார், சூழ்நிலையை அறிந்திருக்கிறார். எது நம்மளால முடியும், எது நம்மளால முடியாதுன்ற ஆண்டவர் அறிந்திருக்கிறாருங்க. அவர் இடத்துல இருந்து என்னத்தை நம்ம மறைக்க முடியும்? ஆனாலுமே நான் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். இன்று ஆண்டவர் நம்ம இடத்தில் கேட்கிறார். God is asking us today, are we willing to trust him? அவரே நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? When we get an unexpected news that bother us to the point we can't even sleep, are we willing to trust him? தூங்க முடியாத ஒரு பட்சத்தில் ஆண்டவரே என்ன நடக்க போகிறது அந்த பயத்தில் இருக்கும் பொழுது, என்ன நடக்க போகிறது அறியாத ஒரு சூழ்நிலையில் அவரை விசுவாசிக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? Are we willing to give into his will and know that he is God over everything? அவருக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து, நீர்தான் தேவன், உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே என்று அவர் கரத்தில் நம்மளுடைய சூழ்நிலையை கொடுக்க நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா தேவஜனமே? Are we willing to give ourselves to him and say, through us nothing is possible but through you God everything is possible. எங்களால முடியாதது அநேக காரியங்கள் உண்டு ஆண்டவரே தேவனே, ஆனால் உம்மால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று அதை சொல்வதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா தேவஜனமே? உம்மால முடியாதது எதுவுமே இல்லை ஆண்டவரே. Nothing is impossible through you. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய கவலைகளும் உங்களுடைய கண்ணீர்களும் உங்கள் பாரத்தையும் நீங்கள் செலுத்தும் பொழுது, முற்றிலுமாக உங்கள் சூழ்நிலைகள் அவர் கரத்தில் நீங்கள் கொடுக்கும் பொழுது, அவர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டார் நான் என்ன செய்ய போகிறேன்னு. ஆனால் அவர் செய்து முடிப்பவராக இருக்கிறார். ஆமென். அவர் செய்து முடிப்பவராக இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்க. He is bigger than your career. உங்கள் வேலையை பார்க்கிலும் அவர் இன்னும் பெரிய இடத்தில் உங்களை வைக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் நோய்களை பார்க்கிலும் உங்களை பரிபூர்ணமாக சுகம் கொடுத்து உங்களை ஒரு சாட்சியாக வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். He is bigger than your result. இன்று நீங்கள் ஃபெயில் ஆகலாம், இன்று நீங்கள் எதிர்பார்த்த அந்த பரீட்சை ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி வராமல் இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் ஆண்டவர் உங்களை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாத எந்த ஒரு காரியமும் கிடையாதுங்க. ஆமென். பிரியமானவர்களே, இந்த மரியாள், இந்த காபிரியல், இந்த கதையில நிமித்தம் 3 காரியங்களை இன்று நம்ம கற்றுக்கிட்டோம். இந்த 3 காரியங்கள் நம்ம கற்றுக்கிற காரியங்கள் என்னவென்று நாம் பார்ப்போம் என்றால், முதலாவது, nobody is insignificant. முக்கியமற்ற யாருமே இல்லைங்க ஆண்டவரோட கண் பார்வையில். எல்லாருக்குமே ஒரு அருமையான தெய்வீக நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறத்தக்க விசுவாசத்தோடு வாழ்ந்தோம் என்ற ஆண்டவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். இரண்டாவது குறிப்பு, டோன்ட் பி அஃப்ரேட். பயப்படாது இருங்கள். கெட்ட செய்தி உங்கள் வழியில் வரும் பொழுது பயப்படாமல் இருங்கள்.
ஆண்டவர் அவரோட கட்டுப்பாட்டுக்குள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஆமென். கடைசி குறிப்பு, தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்லைங்க. ஆமென். விசுவாசிங்க, ஆண்டவர் இம்மட்டும் வழி நடத்தினவர், அவர் இன்னும் வழி நடத்த வல்லவர். ஜெபம் செய்வோமா? தேவனே, உம்மால முடியாதது என்ன உண்டு ஆண்டவரே? தேவனே, இப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனே, அவர்கள் எந்த சூழ்நிலையை வாழ்க்கையில கடந்து சென்று போய் கொண்டிருந்தார்களோ ஆண்டவரே, விசுவாசிகளோ உம்மை அறியாத பிள்ளைகளோ, தேவனே, எல்லாரும் உமக்கு முக்கியம். இயேசு என்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது நீர் அவர்களுக்கு இறங்க வல்லவராக இருக்கிறீர். தேவனே, தேவனே, அவர்களுடைய படிப்பும் காரியமும் பண பிரச்சனையோ, அவரோட உடல்நலை பிரச்சனையோ, வேலை போயிட்டு என்று தவித்து கொண்டிருக்கிற சகோதரி சகோதரனோ, ஆண்டவரே, திருமணம் வாழ்க்கை கஷ்டமான சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டு இருக்கிறது, அழுது கொண்டு இருக்கிற மகளோ மகனோ, ஆண்டவரே, வீடு சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று அழுது கொண்டு இருக்கிற மகனோ மகளோ, ஆண்டவரே, தேவனே, நீர் இவர்களுக்கு இந்த மறு உத்தரவை தந்து பயப்படாமல் இரு, பயப்படாமல் இரு. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று ஆண்டவரே உம்முடைய திரு வசனம் அவர்களை தேற்ற ஜெபிக்கிறோம். அவர்கள் உண்மையே பார்த்து விசுவாசித்து, ஆண்டவர் எனக்காக செய்து முடிப்பார், என் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்பவராக இருக்கிறார், அவர் என்னை வழி நடத்துபவராக இருக்கிறார் என்று அந்த விசுவாசத்தை ஏறெடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தேவனே, உம்மால முடியாதது கூடாதது எதுவுமே இல்லை. தேவனே, நீர் ஆசீர்வதியும். இயேசுவே, கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உடைய வல்ல கரத்தால் அவர்களை வழி நடத்தும். நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துவது எப்படி? ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர், காசோலை, பேநாவ் UEN மற்றும் பேநாவ் QR கோட் மூலமாக உங்கள் கட்டணங்களை நீங்கள் செலுத்தலாம். ஆன்லைன் பேங்கிங், ஏடிஎம் டிரான்ஸ்ஃபர் மற்றும் காசோலை மூலமாக நீங்கள் உங்களுடைய கட்டணங்களை செலுத்த விரும்பினால், நீங்கள் செலுத்த வேண்டிய DBS கரண்ட் அக்கவுண்ட் 014-765-3. பேநாவ் UEN வாயிலாக நீங்கள் உங்கள் கட்டணங்களை செலுத்த விரும்பினால், நீங்கள் செலுத்த வேண்டிய UEN நம்பர் T08CC4067HGEN. உங்கள் கட்டணங்களை பேநாவ் QR கோட் மூலமாகவும் இப்பொழுது நீங்கள் செலுத்தலாம். Praise the Lord. அறிவிப்புகளை நான் பார்ப்போமா தேவச்சனமே? நீங்கள் கேட்ட நிமித்தம் உங்களுடைய தசம பாக காணிக்கையை இணையத்தின் வாயிலாக நீங்கள் பேநாவ் பண்ணலாம். தயவுசெய்து நீங்கள் தசம பாகம் கொடுத்தீர்களானால் நீங்கள் வந்து டைட்ஸ்ன்னு போட்டுட்டு உங்களை நம்பரை போடுங்க. அப்போ நீங்கள் ஆஃபர் ட்ரீ கொடுத்தீங்கன்னா, காணிக்கை கொடுத்தீங்கன்னா ஆஃபர் ட்ரீன்னு போடுங்க அந்த பேனாவில். நீங்கள் வெளியூர்லேருந்து உங்களோட காணிக்கையை நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த ஸ்விஃப்ட் கோடில் நீங்கள் ஆஃபர் ட்ரீன்னு போட்டு எங்களுக்கு அனுப்பலாம். இல்லை நம்ம பில்டிங்காக நீங்கள் கொடுக்கணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து பில்டிங் ஃபண்ட் என்று போட்டு நீங்கள் அனுப்பலாம். பில்டிங் ஃபண்டுன்னு சொல்லும் பொழுது, இந்த ஆண்டு இந்த COVID-19 எதையும் செய்ய முடியாமல் போயிட்டு, ஃபண்ட் ரைசிங் எதையும் நம்மளால் செய்ய முடியல. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் இந்த பிரசன்ன தேவாலயம் நம்ம வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் செய்கிறோம். என்ன செய்கிறோம் தெரியுமா? நம்ம குக்கீஸ் செல் பண்ணுறோம். எவ்ரிபடி லவ் குக்கீஸ், யூனோ. ஸோ திஸ் டைம் யூ கோனா பி செல்லிங் குக்கீஸ். இந்த குக்கீஸ் நம்ம செல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சபையில் அலுவலகத்திலேருந்து உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் வந்திருக்கோம், அநேகருக்கு கிடச்சிருக்கோம். 10ஆம் தேதி
அடுத்த மாதம் அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஏனென்றால் அதை ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு சீக்கிரமாகவே நம்ம அதை செயல்படுத்தி உங்களுக்கு நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நேரம் தேவைப்படும். கிறிஸ்மஸ்க்கு முன்பாகவே நீங்கள் அந்த குக்கீஸை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும். ஸோ மற்ற காரியங்கள் அது எப்படி அனுப்புறது, மற்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்கப்படுகிறது. இல்லை இப்போ நான் பேசிக்கொண்டு இருக்கையில் உங்களால் பார்க்க முடியும். சர்ச் ஆஃப் த எபிஃபனி ஃபண்ட் ரேசிங் ஈவெண்ட் கிறிஸ்மஸ் குக்கீஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான குக்கீஸ் இங்கே விற்கிறோம். நட்டெல்லா டாட்ஸ், எல்மண்ட் லண்டன், ரெட் வெல்வெட் நட்டெல்லா டாட்ஸ். வாவ், சொல்லும் போதே வாய் ஊறுது. இங்கே நட்டெல்லா பாட்ஸ் இருக்குது, க்ரீன் பீ குக்கீஸ் இருக்குது, சுஜி இருக்குது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. எத்தனையோ வகையான நமக்கு வந்து குக்கீஸ் இருக்குது. ஒவ்வொரு பாட்டிலும் நீங்கள் எதோ ஆர்டர் பண்ணாலுமே ஈச் பாட்டில் இஸ் $25, 25 வெள்ளி. இந்த 25 வெள்ளி நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் கொடுக்குற இந்த பணம் அது வந்து நம்மளுடைய கட்டடம் கட்டுவதற்கென்று அந்த தொகை செயல்படுகிறது. இதை நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த கட்டடம் காரியத்துக்கென்று நீங்கள் கொடுக்குறீங்க. நம்ம கட்டடம் அடுத்த வருடம் ஜூலை மாதம் அது கட்டி முடிக்கப்படும். இதற்கென்று எங்களுக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. இந்த எபிஃபனி ஃபண்ட் ரேசிங் ஈவெண்ட்டில் நீங்களும் கலந்து எங்களுக்கு உங்களுடைய உதவியை கொடுப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறோம். இந்த கான்டாக்ட் நம்பர் எழுதப்பட்டிருக்கிறது 86715912. இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீர்களானால் நீங்கள் ஆர்டர்ஸ் பண்ணலாம். எப்படி பேமெண்ட், மற்ற காரியங்கள், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டெலிவரி எல்லாமே இவங்க சொல்லுவாங்க. இல்லை இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். நம்மளுடைய ஃபண்ட் ரேசிங் கமிட்டி இதை முன்பாக எடுத்து செய்கிறாங்க. நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அடுத்ததாக போன வருடம் கிறிஸ்மஸில் வந்து இந்த டொனேஷன் டின் உங்களுக்கு நம்ம கொடுத்துருந்தோம். அநேகர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. சில பேர் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறீங்க, இன்னும் சேர்த்து கொண்டு இருக்கிறீங்க. தாழ்மையோடு கேட்குறேன், அடுத்த சர்வீஸுக்கு நீங்கள் வரும் பொழுது உங்களோட டீன்ஸ் பாதி ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு வந்துடுங்க. ப்ளீஸ் பிரிங் இட் பேக். அதை நம்ம செலுத்திட்டு பிறகு இந்த கிறிஸ்மஸ் சர்வீஸ், கிறிஸ்மஸ் ஈவில் நம்மளோட ஆராதனையில் மறுபடியுமாக ஒரு புது டீன் உங்களுக்கு நம்ம கொடுப்போம். இந்த கட்டடம் கட்டுவதற்கு நம்ம நிதி தேவைப்படுகிறது, எவ்வளவோ தேவைகள் இருக்குது. உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. இந்த டின்னு மறுபடியும் நம்ம உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் சபை முடிஞ்சு, ஆராதனை முடிஞ்சு நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய பேரை எழுதி அந்த டின் நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். மறுபடியுமாக அதில் நீங்கள் காயின்ஸ் போட்டு நீங்கள் அதை சேர்த்து வச்சு நீங்கள் மறுபடியும் ஆலயத்தில் நீங்கள் சேர்க்கலாம். நம்மளுடைய மூத்த போதகர் 29ஆம் தேதி நவம்பர் மாதத்திலிருந்து 13ஆம் தேதி டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் லீவில் போகிறாரு. உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இல்லை சபை ஆஃபீஸுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் சகோதரி ஜாய்ஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்களும் திருமண நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்காக நம்ம ஜெபம் செய்வோமா? உங்கள் பேர் அதில் இல்லாட்டி, ஆனால் இந்த வாரம் என்னுடைய திருமண நாள், என்னுடைய பிறந்த நாள் கொண்டாடுகிறேன் என்று நீங்கள் இந்த வாரம் கொண்டாடுகிறீங்கன்னா நீங்கள் தயவு சேர்த்து எழுந்து நில்லுங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட், புட் யுவர் ஹேண்ட் இன் யுவர் ஹார்ட். இந்த உங்களுடைய நெஞ்சில் உங்கள் கரங்களை வைத்து என்னோட கூட ஜெபம் செய்கிறீர்களா? ஆண்டவரே, அருமையான இந்த நாளில், இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, இவர்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்களுடைய போகையிலும் வருகையிலும் உங்களுடைய கரம் அவர்கள் மேலே இருக்க ஜெபிக்கிறோம். தேவனே, நீரே நீடித்த நாட்கள் அவர்களுக்கு தந்தருளி நீரே அவர்களை வழிநடத்தும். அவர்கள் எதிர்காலத்தை உங்கள் கரத்தில் வைத்திருக்கிறீர். நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, அப்படியே ஆண்டவரே, திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளையும் உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனே, இந்த குடும்பத்தில் தலைவனாக நீர் இருந்து இந்த குடும்பத்தை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி எல்லா தேவைகளையும் சந்தித்து தேவனே இவர்களை நீர் ஆயத்தப்படுத்தி வழி நடத்தும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். சபை உறுப்பினர்களுக்காக நன்றி. பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளுக்கும் திருமண நாள் கொண்டாடக்கூடிய தம்பதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
நம்ம எழுந்து நிற்போமா? இந்த நாளில் ஆண்டவர் உடைய வசனத்தை கேட்டோம். தேவனால கூடாத எந்த ஒரு காரியமும் இல்லை. ஆமென், ஆமென். தைரியமாக இருப்போம். அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டு இருப்போம். தேவன் நம்மளை பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தேவனே, எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி. உம்மால கூடாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. எங்களோடு நீர் இருந்து எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். தேவனின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியான ஒரு ஐக்கியமும் என்றென்றுக்கும் சதா காலங்களில் உம்மோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். நாம் எழுந்து நின்று முடிவு பாமாலே எல்லாருக்கும் உன்னதர் என்ற பாடலை நாம் பாடி இந்த ஆராதனை ஒரு முடிவு கொண்டு வருவோம். I'll see you next week. May the Lord bless you. Bye-bye. Day